அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையை பற்றி நாம் எல்லாம் ஏராளமான செய்திகளை பல ஹதீஸ்களில் வாயிலாக, பல பயான்களில் வாயிலாக நாம் கேட்டதுண்டு. அதன் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நரகத்திலிருந்து கடைசியாக வெளிவரக்கூடிய மனிதர், அவருக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையை தர நினைக்கிறான், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் எவ்வாறு உயர்த்துகிறான் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம இந்த ஜும்மா உரையில கேட்க இருக்கோம். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் பொழுது, இன்னில ஆலமு ஆஹிர அஹிலின் நாரி குருஜன், நரகத்திலிருந்து கடைசியாக வெளிவரக்கூடிய மனிதர் யார், அவருடைய நிலை என்ன என்பதை நான் அறிவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான அந்தஸ்துகள் அல்லாஹ் வழங்குவான் அப்படிங்கிறத சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, கியாமத் நாள் வரும், இந்த உலகம் அழியும், நாளை மஹ்ஷரில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கியாமத் நாளில் இருக்கக்கூடிய கடைசி மனிதர் வரை அனைவரும் அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் இருப்பார்கள். அந்த மஹ்ஷருடைய மைதானம் என்பது செம்புத்தரையினால் ஆகப்பட்டிருக்கும். சூரியன் தங்களுக்கு தலைக்கு மேலாக வைக்கப்பட்டிருக்கும். அப்பொழுது அவரவருடைய பாவத்துக்கேற்பவாறு வேர்வையில் முழுகுவார்கள். ஒரு சிலர் தங்களுடைய கரண்டைக்கால் வரை, ஒரு சிலருடைய வேர்வை தங்களுடைய முட்டு வரை, ஒரு சிலருடைய வேர்வை தங்களுடைய இடுப்பு வரை, ஒரு சிலருடைய வேர்வை கழுத்து, இன்னும் ஒரு சிலர் அந்த வேர்வையிலே தவிழ்த்து முழுகுவார்கள். அவரவர்களுடைய பாவத்துக்கேற்பவாறு மஹ்ஷரிலே அந்த நிலை ஆரம்பித்து விடும். இன்று நாம பார்க்கணும், இன்னைக்கு நாம லொஹருடைய தொழுகைக்கும் ஜும்மாவுடைய தொழுகைக்கும் வெயில்ல நம்ம வரத்துக்கு நிறைய பேரால சிரமப்படுறோம். எங்கேயாச்சும் வெயில்ல ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம்னு சொன்னா வீட்டுல ஏசி ஆன் பண்ணிட்டு, வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு, வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கு, ஏசி போடாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஏசி ஆன் பண்றோம். ஆனா நாளைக்கு மஹ்ஷர்ல நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்ன்றதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் அல்லாஹுவை விட்டுவிட்டு வேறு கடவுள்களை, வேறு படைப்பினங்களை வணங்கினார்களோ அவர்கள் நரகில் விழுவார்கள். அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை வணங்கியவர்களும் நரகில் விழுவார்கள். பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரணையை தொடங்குவான். இவர்களுக்கு சொர்க்கம், இவர்களுக்கு நரகம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்ப்பை வழங்கிவிட்டது பிறகு அல்லாஹ் ஒரு சிலர் மீது கருணையை காட்டி அவர்களை நரகத்திலிருந்து சொர்க்கம் எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ஃபயரிஃபூனஹும் அஸர சுஜூதி, நரகத்திலிருந்து ஒரு சில மனிதர்களை சொர்க்கத்துக்கு நீங்க எடுத்து வைங்க, அவங்கள நரகத்திலிருந்து விடுதலை செய்யுங்க அப்படின்னு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே அந்த மலக்குமார்கள் அனைவரும் அவர்களை நரகில் இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவார்கள். எதை வைத்து என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரெல்லாம் இந்த உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அல்லாஹுவை வணங்கி ஏகத்துவ கொள்கையில் இருந்து வேறு பாவங்களில் முழுகி இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய சஜதா செய்த உறுப்புகளை நரக நெருப்பு தீண்டக்கூடாது என்ற ஒரு கட்டளையை விதித்திருப்பான். அதை வைத்து அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டு மலக்குமார்கள் அவர்களை நரகில் இருந்து சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்க. பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாசியை பார்த்து கேட்பான், நீங்க யாருக்காச்சும் சிபாரிசு செய்றீங்களா, நீங்க யாருக்காச்சும் சிபாரிசு செய்யுங்க, அவங்கள நம்ம நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவோம். உடனே மலக்குமார்கள் சிபாரிசு செய்வாங்க. பின்பு சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்க, சொர்க்கவாசிகள் சிபாரிசு செய்வாங்க. இப்படி போயிட்டே இருக்கக்கூடிய நேரத்துல கடைசியாக ஒரு மனிதர், அவரு நரகத்திலிருந்து வெளிவந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நிலையில இருப்பார். அவருடைய நிலையை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய முகம் உடம்பு மொத்தமும் அந்த நரக நெருப்பை நோக்கியவாறு இருக்கும். அந்த மனிதர் சொல்லுவான், யா அல்லாஹ், என்னுடைய உடம்பு முகம் எல்லாம் இந்த நரக நெருப்பு கரிச்சிருச்சு, இதோடைய தீஜுவால என்ன பாடா படுத்துது யா ரப்பே, அதனால என்னுடைய முகத்தை மட்டும் சொர்க்கத்துடைய வாசலை நோக்கி திருப்பி வச்சிருயா அல்லாஹ், இதை தவிர நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், ல அல்லக இன் ஆதைதுக, நான் உனக்கு இதை செஞ்சேன்னு சொன்னா இதை தவிர நீ வேற எதையுமே என்கிட்ட கேட்க மாட்ட அப்படின்றதுக்கு என்னப்பா நிச்சயம் அப்படின்னு அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான். உடனே அந்த மனிதர் சொல்லுவான், லா, இல்லை, வ இஸ்ஸத்திக்க,
உன் கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் யா அல்லாஹ், லா அஸ்அலுக கைரஹு, இதை தவிர நான் வேற எதையுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன். அல்லாவின் மீது கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு அந்த மனிதர் சொல்லுவான், இதை தவிர நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன் அல்லாஹ், எனக்கு இந்த ஒரு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றி விடு போதும். உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான். பின்பு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எவ்வளவு காலங்கள் நாடுகிறானோ, எவ்வளவு நாட்கள் நாடுகிறானோ, அவ்வளவு காலங்கள் அவ்வளவு நாட்கள்கள் செல்லும். திரும்ப அந்த மனிதர் சொல்லுவான், யா ரப்பி கருப்னி இலா பாபில் ஜன்னா, என்ன அந்த சொர்க்கத்துடைய வாசல் கிட்ட மட்டும் எடுத்துட்டு போய் நெருக்கமா வச்சிரியா அல்லாஹ், இதை தவிர நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். உடனே அல்லாஹ் சொல்லுவான், கது ஜாம்த லா தஸ்அலுக கைரஹு, நீ இப்பதானப்பா சொன்ன இதை தவிர நீ வேற எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால தானே உனக்கு நான் முதல் கோரிக்கையை நிறைவேற்றினேன். இப்போ நீ என்ன திரும்பவும் கோரிக்கை வைக்கிறியே அப்படின்னு அந்த மனிதரை பார்த்து திரும்ப அல்லாஹ் சொல்லுவான். உடனே அந்த மனிதர் திரும்ப சொல்லுவான், லா இல்லை, ஓ இஸ்ஸத்திக்க உன் கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் யா அல்லாஹ், லா அஸ்அலுக கைரஹு, இதை தவிர நான் வேற எதையுமே கேட்க மாட்டேன். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், வைலக் இப்னி ஆதம், ஆதமுடைய மகனே கேடு உண்டாகட்டும். கேடு உண்டாகட்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டுகின்ற அந்த ஒரு திரோணையில சொல்லல, மா அது தர உன்னுடைய மோசடிதான் என்ன ஒரு சில்லமா திட்டுவோம்ல, சரியான கல்லனா இருப்பியப்பா நீ, அந்த மாதிரியான ஸ்டைல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாசகத்தை பதிவு செய்யறான். சொல்லி முடிச்ச உடனே திரும்பவும் அவனுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு காலங்கள் நாடுகிறானோ, எவ்வளவு நாட்கள் நாடுகிறானோ, அவ்வளவு காலங்கள் அவ்வளவு நாட்கள்கள் செல்லும். திரும்பவும் அந்த மனிதர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திரும்ப அந்த மனிதர் சொல்லுவான், யா ரப்பி அது கீழல் சென்னா, என்ன இந்த சொர்க்கத்துள்ள மட்டும் விட்டுறியா அல்லாஹ், இதை தவிர நான் வேற எதையுமே உன்கிட்ட கேட்க மாட்டேன். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நிகழ்வை பார்த்து அவனுடைய செயலை பார்த்து சிரித்து விடுகிறான். இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரித்து விடுகிறார்கள். பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறான். சரிப்பா நீ சொர்க்கத்துள்ள போ அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிடுறான். உடனே அந்த மனிதர் என்ன பண்றாரு, சொர்க்கத்துள்ள போறதுக்காக பாக்குறாரு. உள்ள போறாரு, உள்ள போய் பார்த்தா சொர்க்கம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. கையலுவிலேயே இன்னாமல்ஹா, அவருக்கு தோன்றுகிறது அந்த சொர்க்கம் முழுமையா ஃபில் ஆயிருக்கு, வடிந்து கொட்டு, சொர்க்கத்துள்ள போறதுக்கு அவருக்கு இடமே இல்லை. திரும்ப என்ன பண்றாரு, அல்லாஹ்வின் புறத்துக்கு திரும்ப வந்து, யா அல்லாஹ் நீ போ சொன்ன, நான் போனேன், உள்ள போய் பார்த்தா என்னால உள்ள போறதுக்கே இடம் இல்லையே யா அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல வந்து சொல்றான். திரும்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான், இல்லப்பா நீ திரும்ப போ, உன்னால போக முடியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப சொல்றான். மறுபடியும் அந்த மனிதர் இரண்டாவது முறையாக சொர்க்கத்துள்ள போறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்போ அவருக்கு சொர்க்கம் அதே போலதான் காட்சி அளிக்குது. கையளவிலேயே இன்னாமல்ஹா, சொர்க்கம் அவருக்கு நிறைந்து வழிவதை போலே காட்சி அளிக்கிறது. திரும்ப அல்லாஹ் இடத்துல வரான், யா அல்லாஹ் நீ 2 முறை போன்னு சொன்னேன், நான் உள்ள போனேன், ஆனா எனக்கு உள்ளேயே போக முடியல, சொர்க்கம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு யா அல்லாஹ் அப்படின்னு அந்த மனிதர்கிட்ட அந்த மனிதர் அல்லாஹ்விடத்துல சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவான், தமன்னு நீ ஆசைப்படு, உனக்கு என்ன வேணும்ங்கிறத கேளு. உடனே அந்த மனிதர் சொல்லுவான், எனக்கு இது வேணும், அது வேணும், இவ்வளவு பெருசு வேணும், இவ்வளோ என்ன எவ்வளோ அளவுகளின் எண்ணிக்கை ஹதீஸ்கள்ல குறிப்பிடப்படல. மனிதர் சொல்லுவார், இப்படி வேணும், எனக்கு இந்த மாதிரி வேணும். உடனே ஒரு சில செய்திகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எடுத்து சொல்லப்படுகிறது. ஏன் உனக்கு இது வேணாமா, ஏன் உனக்கு இப்படி வேணாமா, ஏன் நீ இதுக்கு ஆசைப்பட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து எடுத்து அந்த மனிதருக்கு சொல்லப்படுகிறது. உடனே அந்த மனிதர் சொல்லுவான், ஓகே அல்லாஹ் எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் கேட்டு முடிச்ச உடனே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த மனிதர் சொல்லுவான், போதும் யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போதும் யா அல்லாஹ் அப்படின்னு அந்த மனிதர் சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நீ கேட்டதும் உனக்கு உண்டு, நீ கேட்டதை போன்றதும் உனக்கு உண்டு. அதுக்கப்புறம் நீ இடம் இல்லைன்னு சொன்னியே, நான் உனக்கு எப்படியாப்பட்ட சொர்க்கத்தை தரப்போறேன் தெரியுமா, இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் உள்ளதை விட 10 மடங்கு விசாலமான சொர்க்கத்தை நான் உனக்கு பரிசா தரேன்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பாக்கியம். சொல்லி முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இதுல நாம யோசிக்க வேண்டிய செய்தியே இதுதான். தாலிக்க அதுனா, இவர்தான் சொர்க்கத்தில் ஆக குறைந்த அந்தஸ்தை பெற்ற நபர். இவர்தான் சொர்க்கத்தில் ஆக குறைந்த அந்தஸ்தை பெற்ற நபர். சொர்க்கத்திலே பல வகை இருக்கு. உயர்தரமான சொர்க்கம், நடுத்தரமான சொர்க்கம், அது கீழ் உள்ள சொர்க்கம், பல அமலுக்கேத்தவாரி சொர்க்கம்.
அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்ம கேட்கும் போதே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ கேளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சொர்க்கம் எவ்வளவு பெருசா இருக்கும். இந்த ஹதீஸ்களிலிருந்து நாம் பெறக்கூடிய படிப்பினை பல இருந்தாலும் இதில் அல்லாஹ்வுடைய கருணை பளிச்சிடுகிறது. அல்லாஹ் மனிதனுடைய நல்வாழ்க்கைக்காக வேண்டி நீ ஆசைப்படு என்று சொல்லி அவனுடைய புறத்தில் இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையுடையவனாக இருக்கிறான் யோசிச்சு பாருங்க. பல மடங்கெல்லாம் விட்டுருங்க, இந்த உலகம் எடுத்துக்கோங்க. இந்த உலகத்தின் அளவையாவது அனைத்து மனிதர்களும் பார்த்ததுண்டா? இல்ல ஒட்டுமொத்த மனித இனத்தினுடைய எல்லா மனித குலத்தினுடைய கால் தடம்லாம் சேர்ந்து இந்த உலகம் முழுக்க சுத்திரிச்சான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்த உலகத்துடைய நிலப்பரப்பளவு மட்டும் 149 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். மற்றதெல்லாம் தண்ணி, நிலப்பரப்பு மட்டும் இவ்வளவு இருக்கு. இவ்வளவு பெரிய விசாலமான உலகத்தையே ஒட்டுமொத்த மனித குலமும் சேர்ந்து அவங்களுடைய கால் தடம் படல. அமேசானுடைய காடுகள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, எங்களால இன்னும் பாதி டிஸ்டன்ஸுக்கு மேல உள்ள போய் அந்த காடை எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியல. அந்த அளவுக்கு பறந்து விரிந்திருக்கு. இன்னும் நாங்க அது உள்ள போனோம்னு சொன்னா இன்னும் பல வகையான உயிரினங்கள் அது உள்ள இருக்கலாம். ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டாலே அது உள்ளேயே முழுசா போய் வர முடியலன்னு சொல்றான். இவ்வளவு ஏங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வல்லரசு என்னும் சொல்லக்கூடிய அமெரிக்கா நாடு, இது மற்ற ஊர்களில் உள்ள மற்ற நாடுகளில் உள்ள மனிதர்களுக்கு எப்போ தெரிய வந்துச்சு? மொத்தம் அமெரிக்கா என்னும் நாடு கண்டுபிடிச்சு 527 ஆண்டுகள் தான் ஆகிறது. நம்ம இந்தியாவுக்கு வரலாறு கேட்டா 2000 வருஷத்துக்கு சொல்லுவோம். ஆனா அமெரிக்காவை கண்டுபிடிச்சு, அமெரிக்கா என்னும் மாநகரம் இருக்கு, அதுக்கான போக்குவரத்து, அது இப்படி ஒரு தீவு இருக்கு அப்படின்னு எல்லாமே கண்டுபிடிச்சு 527 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஏன்னா உலகம் அவ்வளவு பெருசு. மக்களுடைய கால்தடம் படாத பூமி இன்னும் உலகத்துல எவ்வளவு இருக்கு. அவ்வளவு பெரிய உலகத்தை இதை விட பல மடங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி மனிதருக்கு தருகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையுடையவனாக இருக்கிறான். இன்னும் இந்த சொர்க்கத்திற்கு அல்லாஹ் தன்னுடைய திருக்குரானில் அழகிய ஒரு செயலை சொல்றான். வைத்தத்தில் முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கம். அல்லாவின் மன்னிப்பின் பாலும் உங்களுடைய இறைவனின் சொர்க்கத்தின் பாலும் விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ் என்ன மன்னிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பிரயாசப்பட்டு, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, நீ மன்னிக்கலான்னு சொன்னா நாளைக்கு மறுமையில நான் கை சேதப்பட்டு போய் நின்றுடுவேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கோரி அல்லாஹ்வின் சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள். சொல்லி முடிச்சுட்டு அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடைமொழி கொடுக்கிறான். அருள் சமாவாத்தி வல் அருள், வானம் பூமி அளவிற்கு விசாலமான சொர்க்கத்தை நோக்கி விரைங்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த சொர்க்கம் எவ்வளவு பெரியதா இருக்கும். இந்த அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி அதிகமான செய்திகளை கூறுவதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த ஓர் மரத்தை ஓர் திடகாத்திரமான மனிதர் ஓர் திடகாத்திரமான குதிரையில் ஏறி 100 ஆண்டுகள் பயணித்தாலும் அந்த ஓர் மரத்தை கடந்து விட முடியாது. இதெல்லாம் வெறும் கதைகள் அல்ல, நிஜம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன செய்திகள். இருக்கதான் போகிறது, பார்க்கதான் போகிறோம். இந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விஷயம் செய்யறதுக்கும் நன்மை நன்மை நன்மைன்ட்டு நன்மைக்கான வாசலை திறந்து வச்சிட்டு இருக்கானே. எந்த ஒரு விஷயம் அல்லாஹ்வின் ஏற்பாடுல நன்மை தீமை தெளிவாக எழுதப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, யார் ஒருவர் ஒரு நன்மையை செய்ய நாடுகிறாரோ, நான் இந்த இடத்துல ஒரு பள்ளியை கட்டிடணும், இல்ல நான் இந்த இடத்துல ஒரு கிணற கட்டிடணும், இல்ல ஒரு மரத்தை நட்டுறணும், ஏதோ ஒரு நன்மையான காரியத்தை அவர் செய்யணும்னு சொல்லி அவருடைய மனசுல அவர் நினைக்கிறார். சென்னல நீ யோசிச்சல, நீ நினைச்சதுக்கு இந்த ஒரு நன்மையை புடி. உடனே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைச்சார், பள்ளி கட்டினார் என்ற நன்மையை நினைத்தார், ஒரு நன்மை. நினைச்சதுக்கே நன்மை. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு வேலையை செய்ய சொன்னா அந்த வேலைக்கு காசெல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில என்ன சொல்லுவோம், இந்த இடத்துல லைட்டா இங்க டேமேஜ் ஆயிருக்கு, இதுக்கு ஒரு 100 ரூபாய் குறைச்சிப்போமா?
சொன்ன வேலைக்கு நாம ரேட்டு பேசிட்டு அதற்கு ஏதாச்சும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதுல இருக்கக்கூடிய பிரைஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து கம்மி பண்றோம். ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைச்சதுக்கே ஒரு நன்மை. சரி, ஒருவர் நினைத்தார், நினைச்சபடி செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்போ இவருக்கும் அவங்களுக்கும் நன்மையை ஒரே நன்மை கொடுத்தா சரி வராதுல்ல. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், இந்த 10 வச்சுக்க, இந்த 100 வச்சுக்க, இந்த 700 வச்சுக்க, பல மடங்கு அலகாஃபின் கசீரா. அல்லாஹ் வாரி வாரி நன்மையை இறைத்து கொண்டே இருப்பான். இதே ஒருத்தர் தீமையை செய்யணும்னு நினைச்சார். பக்கத்து வீட்டுல நல்லா வாங்கி அவன் பில்டிங்கா கட்டுறான். நம்ம பில்டிங்கோட பெருசா வந்து லஞ்சமா வாங்கி கட்டுறான். ஒரு மொட்டை கடிதாசி ஒண்ணு எழுதி போட்டு அவனை போலீஸ்ல மாட்டி விட்டுருவோம். இப்படின்னு ஒருத்தர் செய்யணும்னு நினைச்சார், ஆனா செய்யல. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீ நினைச்சல முன்ன எப்படி நன்மையை செய்யணும்னு நினைச்சா ஒரு நன்மையை கொடுத்தா மாதிரி தீமையை செய்யணும்னு நினைச்சதுக்கு ஒரு தீமையை கொடுக்கணும்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லி அவன் தீமையை செய்ய நினைத்தான், ஆனால் அந்த தீமையை செய்யல. தீமையில செய்யலனா அவன் திருந்திட்டான் தானே அர்த்தம். அப்போ இந்த திருந்தனுக்கு ஒரு நன்மை. தீமையை செய்யணும்னு அவர் நினைச்சாரு, ஆனா அந்த தீமையை செய்யலன்னா அவன் திருந்திட்டான்ன்ற அல்லாஹ், அதற்கு இந்த ஒரு நன்மை. இதே ஒருவர் தீமையை நினைச்சாரு, நினைச்சபடி செஞ்சிட்டாரு. அதே மாதிரி அலஹாஃபின் கசீரா, பல மடங்கு வாரி வாரி இறக்கணும்ல. அல்லாஹ் இல்ல, ஒரு தீமை தானப்பா செஞ்ச, இந்த ஒரு தீமைக்கு இந்த ஒரு தீமை, ஒரு தப்புக்கு இந்த ஒரு தீமை. இப்படி கருணையாளன் நமக்கு கருணையின் வாசலை திறந்து விட்டு எல்லா பக்கமும் நன்மை 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 நன்மன் வாரி வாரி கொடுக்கிறான். நாம் இதனை சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் கருணையாளனின் கரங்களை தட்டிவிட்டு எவன் ஒருவன் நரகம் செல்ல முடியுமோ அந்த துர்பாக்கியசாலியாக தான் நாம் ஆகும். இவ்வளவு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை வாரி அரைக்கிறாள். இந்த நன்மைக்காக வேண்டி நாம் என்ன செயல்களை முன்னெடுத்தோம்? அல்லாஹ் நமக்கு கருணை பண்ணணும், அல்லாஹ் என் மேல கருணை காட்டணும், நான் நாளைக்கு சொர்க்கம் போனோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல. நினைச்சதுக்கு நாளைக்கு சொர்க்கம் செல்வதற்கு நாம் என்னென்ன அமல்களை என்னென்ன செயல்களை முன்னெடுத்திருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. நாம மற்ற மனிதர்கள் மீது எவ்வளவு பேர் மீது நாம் கருணையுடையவராக இருந்திருக்கிறோம். நான் நல்லா இருந்தா மட்டும் போதும், மற்றவனை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் தொழுறேனா நான் இபாதத் செய்யறேனா போதும், இப்படின்னு நம்மளுடைய எத்தனை பேருடைய உள்ளத்துல இருக்கு? சற்று சிந்திச்சு பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா உடனே போறோம், அவருக்கு தேவையான காசை கொடுக்குறோம், அவருக்கு மருத்துவ உதவி கொடுக்குறோம், அவர் வீடு எரிஞ்சு போச்சா அவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறோம், முடிஞ்சா வீட்டையும் கட்டி கொடுக்குறோம். பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம். இதுல நான் தப்பு சொல்ல செய்யலாம், கரெக்ட் தான். ஆனால் இந்த உலகத்துல அவர் வந்து கஷ்டப்படுகிறாரே என்று நாம் ஓடோடி போகிறோமே, நாளைக்கு மறுமையில் அவர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவரிடத்தில் சென்று நாம் தாவா செய்தோமா? நாளைக்கு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன் பாருங்க. யார் ஒருவர் அசருடைய தொழுகையை விடுகிறாரோ அவர் தன்னுடைய குடும்பம் செல்வம் அனைத்தையும் இழந்தவர் போல் ஆவார். வீடும் போச்சு, பிள்ளையும் போச்சு, குடும்பமும் போச்சு, எல்லாம் போய் நடுவுல இருக்கிறவர் போல ஆவார்னு ஒரு அசருடைய தொழுகைக்கு சொல்கிறார்கள் என்றால் நாம் எத்தனை பேர் மற்றவரிடத்தில் தொழ வராத சகோதரர்களிடத்தில் சென்று தொலை வாருங்கள் என்று நாம் தாவா செய்திருக்கிறோம்? மற்றவங்க மேல இறக்கம் காட்டுறதா இருந்தா அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு அதிகமான இறக்கம் காட்டுங்க. நாளைக்கு நீயும் சொர்க்கத்துல இருக்கணும், நானும் சொர்க்கத்துல இருக்கணும், அதற்கான வெற்றி பயணமா நம்மளுடைய தாவா அமையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தாவா செய்யுங்க. இவன் என்ன நினைச்சிருவான், அவன் என்ன நினைச்சிருவான், ஒரு மாதிரி இந்த உலகம் மாயில சிக்கி தவிக்கிறோம். இவங்க ஏதாவது பேசிடுவாங்களா, அவங்க ஏதாவது பேசிடுவாங்களா? நீங்க பயப்பட வேண்டியது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான். அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும் அஞ்சி மறுமை வாழ்க்கைக்கு நாம் வெற்றி தேட வேண்டும் என்பதற்காக மற்றவர்களிடத்தில் சென்று நாம் அதிகமாக மறுமையை நோக்கமாக கொண்டு நாம் தாவா செய்தோம். எதை நாம் கேட்டோமோ அதன்படி பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.